3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 only பாதி இருக்கும் 1 2 3 4 change your right picture down மடிச்சு சரியா full length body ready change 15 days 2 3 1 ஸ்பேர் வச்சுக்கணும் சென்டரில் தான் அடிக்கணும் இந்த விரல் ஃபுல்லாக என்ன பண்ணணும் ஈவனாக இருக்கணும் ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கக்கூடாது கட்டை விரல் வந்து மிடில் ஃபிங்கருக்கும் பாயிண்டர் ஃபிங்கருக்கும் அடியில் இருக்கும் சரியா 20 டைம்ஸ் ஸ்பீட் பவராக கேய் சவுண்டோட 1 2 3 4 5 9 10 11 12 இதுக்கு சவுண்ட் அப்படி டவுன் ஆகுது 1 இடுப்புல என்ன பண்ணணும் சோல்டரில் ஏற்றி கீழே பிளாக் பண்ணணும் சரியா 1 2 3 4 5 6 13 14 15 16 17 18 19 20 அப்பர் பிளாக் ஆப்போசிட்டில் போயிட்டு மேலே கீழே வரணும் இது ரெண்டு பிரியணும் எப்பயுமே ஒன்றா நம்ம என்ன பண்ணணும் ஹிப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் சரியா அப்பர் பிளாக் இது கிராஸாக இருக்கணும் உன்னோட மேலே அவுட் சைடு என்ன பண்ணணும் கிராஸாக இருக்கணும் உள்ளே இருக்க பக்கம் ஈவனாக இருக்கணும் இல்லை ரிஸ்க் வந்து என்ன பண்ணக்கூடாது முன்னாடி போய் பண்ணக்கூடாது ஈவனாக இருக்கணும் தூக்கி வச்சுக்கோ உன்னோட பேஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும் கிராஸ் இன்னும் இன்னும் தனியாக 1 2 3 4 5 6 7 10 11 12 13 14 15 16 2 3 4 5 6 இது கை இவ்வளோ இப்படி வச்சு பண்ணுவீங்களா இது என்ன பண்ணுவோம் அடிக்கிறேன் ஐயோ 7 8 9 14 15 16 2 3 4 5 12 13 14 17 ஓகே ஸ்டமக்கில் வச்சுக்கோ இன்றைக்கி என்ன பண்ணுவோம் வி ஷேப்பில் தான் இருக்கும் இங்கே 2 ரூபா தான் கேப் இருக்கும் ஃபுல்லாக குரலாக கேட்கும் 2 ரூபா வரும் 1 2 3 4 5 6 15 16 black upper black inner middle black outer middle black knife and black stands மொத்தம் 4 சொல்லித்தானே அப்சர்வ் பண்ணிக்கோ நீ நடந்துட்டு இருந்தேன்னா டைம் ஆனாது சரியா நம்ம நிற்கிறதுலேருந்து கால் க்ளோஸ் பண்ணி 1.5 அடி எடுத்தோம்னா இதுதான் கராத்தே பொசிஷன் சரியா இது பேர் கமாய்டே ஸ்டாண்ட்ஸ் என்ன ஸ்டாண்ட்ஸ் கமாய்டே இப்படி தான் நிற்கணும் நம்ம ஸ்கூலில் எப்படி ரெஸ்பெக்டாக கை கட்டி நிற்போமோ அது மாதிரி கராத்தில் என்ன பண்ணணும் இதே ரெஸ்பெக்ட் கை அப்படி முன்னாடி வச்சு கால் அப்படி வச்சு நிற்கிறது தான் மரியாதை கராத்தேக்கு இதான் மரியாதை சரியா கமாய்டே பொசிஷன் மொத்தம் 4 ஸ்டாண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் டெக்னிக் 6 கையில் பண்ணுற பேர் டெக்னிக் 6 நடக்கிறது பேர் ஸ்டாண்ட்ஸு 4 ஸ்டாண்ட்ஸ் இப்போ நம்ம நிற்கிறது 1 அடி 1 மார்க் பண்ணிவிட்டு 2 3 3 அடி எடுத்து முன்னாடி காலம் மட்டும் மடிச்சு வச்சா மோத்தோதாச்சி 3 அடி வச்சோம்னா என்னது மோத்தோதாச்சி இதில் வந்து என்ன பண்ணுவோம் முன்னாடி வந்து 60 பின்னாடி 40 நம்மளோட பாடியில் இருக்க வெயிட் என்ன பண்ணோம் ஃபுல் வெயிட் முன்னாடி 60 போடணும் பின்னாடி 40 போடணும் புரியுதா நம்மளோட வெயிட்டை இப்போ 100 பண்ணோம்னு என்ன பண்ணணும் 60% முன்னாடி இருக்கணும் 40 பின்னாடி இருக்கணும் நம்ம போகிறது எல்லாமே 7 மாதிரி போகணும்
2 கால் ஈவனாக வந்தால் தப்பு. 2 கால் என்ன பண்ணும், பிரிஞ்சு இப்படி 7 மாதிரி தான் போகணும். அப்படி வச்சா கரெக்டு. மூவ் பண்ணலே என்ன பண்ணும், அந்த 7 வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே தான் வரணும். ஹிப்பு, ஷோல்டர், ஹிப்பு, நீ, டோ எல்லாமே ஸ்ட்ரைட் லைனில் இருக்கணும். நடக்கையில் இப்படி இப்படி நடக்கக்கூடாது. இது பேர் மோத்தோதாச்சி. சரியா? 3 அடி வச்சு நடந்தோம்னா அது பேர் என்னது, மோத்தோதாச்சி. அதுலேயே 4 அடி வச்சோம்னா செங்குச்சோ. சொல்லு, ரிப்பீட் பண்ணாதான் கிளாஸுக்கு நல்லா இருக்கும். 4 அடி வச்சோம்னா செங்குச்சோல வந்து முன்னாடி 70 பின்னாடி 30. புரியுதா? மோத்தோதாச்சியில் முன்னாடி 60 பின்னாடி 40. செங்குச்சோல முன்னாடி 70 பின்னாடி 30. ஏன்னா ஒரு அடியாக எக்ஸ்ட்ரா வைக்கிறோம். புரிஞ்சா? இதுலேயும் அப்படி தான் 7 மாதிரி தான் போகணும். லாங் ஸ்ட்ரென்ஸ் முன்னாடி கலப்பையும் பெண்ட் பண்ணி தான் இருக்கணும். பேக் லெக் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். பாடி, ஷோல்டரு, லெக்கு எல்லாமே, டோ எல்லாமே என்ன பண்ணணும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டில் போகணும். இது செகண்ட். தேர்டு, சைடு ஆங்கிளில் திரும்பி நின்று இப்படி சைடு கூடி 4 ஃபீட் எடுக்கணும். 1 2 3 4 வைக்கிற இடத்துல மார்க் பண்ணி கால் இப்படி திருப்பிக்கணும். இப்படி இருக்கும்போது நம்மளோட நீ என்ன பண்ணணும், ஸ்ட்ரைட் லைனில் இருக்கணும். நம்மளோட வெயிட்டு இங்கிட்ட 50 இங்கிட்ட 50. பாடி வெயிட் சென்டரில் இருந்தாலும் என்ன பண்ணணும், வெயிட்டு ஈவனாக இருக்கணும். இங்கிட்ட 50 இங்கிட்ட 50. உன்னோட கால் மட்டும் என்ன பண்ணணும், 45 டிகிரி கிராஸாக இருக்கணும். உன்னோட மொட்டி ஸ்ட்ரைட் லைனில் இருக்கணும். உன்னோட டோ என்ன பண்ணணும், 45 டிகிரி கிராஸில் இருக்கணும். புரிஞ்சா? இது பேர் சீக்கோதாச்சி. என்னது? 3 அடி வச்சா மோத்தோதாச்சி, 4 அடி வச்சா செங்குச்சோ, பாதியாக சைடு கூடி எடுத்தா சீக்கோதாச்சி. அடுத்து நேக்கோதாச்சி. நேக்கோதாச்சி வந்து நம்ம கமாயத்துக்கு 1.5 எடுத்தோமா, இதில் வந்து 1 மட்டும் தான் எடுக்கணும். 1 எடுத்து அப்படி திருப்பி வச்சுட்டு நிற்கிற ஒரு அடி இருக்கா, இதை அப்படி எடுத்து வச்சா போதும். இந்த கட்டை வரலும் இந்த குதிங்காலும் என்ன பண்ணணும், ஒரே லெவலில் இருக்கணும். இது பேர் நேக்கோதாச்சி. 2 மட்டும் என்ன பண்ணணும், பெண்ட் பண்ணி முன்னாடி கால் தூக்கிருக்கணும். இது முன்னாடி கால் சும்மா தான். உன்னோட ஃபுல் வெயிட் எங்கே இருக்கணும், பேக்கில் தான். இந்த கால் சும்மா யாரும் தட்டி விட்டா விழுகிற மாதிரி தான் இருக்கணும். ஃபுல் வெயிட்டு பின்னாடி தான் பேலன்ஸ் பண்ணிருக்கணும். சரியா? இது பேர் என்னது, நேக்கோதாச்சி. இப்போ சொல்லு 6 டெக்னிக் என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கேன். டெக்னிக் middle punch, upper black, lower black. லைனா சொல்லு. மிடில் பஞ்ச், lower black, upper black, middle black, knife and ஆறு. ஸ்டாண்ட்ஸ் பேர் சொல்லு. mokodachi, சிங்கோதாச்சி, நேக்கோதாச்சி. இதுவே மொத்தம் எத்தனை வச்சு, அது ஒரு 6, இது ஒரு 4, 10 ஆச்சா? நடக்க சொல்லி கொடுத்தீங்கன்னா இதில் வந்து என்ன பண்ணணும், மோத்தோதாச்சிக்கு மிடில் பஞ்ச். மோத்தோதாச்சிக்கு என்ன ஸ்ட்ரென்த் காம்பினேஷன் வரும், மிடில் பஞ்ச். கை என்ன பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். பின்னாடி 2 கட்டால் நீ செய்யல, பஞ்ச் போகல, என்ன ஸ்ட்ரென்த்ஸில் தான் போவேன், மோத்தோதாச்சியில் தான் போவேன். புரியுதா? மோத்தோதாச்சிக்கு காம்பினேஷன் என்னது, மோத்தோதாச்சி வித் மிடில் பஞ்ச். புரியுதா? அது ஒரு 10, இது 11. இது 2 சேர்த்து சேருமா, கையும் காலும் சேர்த்து. கை மட்டும் 6, கால் 4, இது சேர்த்து சேரும். மோத்தோதாச்சி வித் மிடில் பஞ்ச். நெக்ஸ்ட்டு செங்குச்சோ. செங்குச்சோக்கு வந்து 2 இது, ஒரு லோயர் பிளாக், ஒரு அப்பர் பிளாக். ஒரு லோயர் பிளாக், ஒரு அப்பர் பிளாக். லாங் ஸ்டாண்ட்ஸ் போகல என்ன பண்ணுவோம், லோயர் பிளாக் சோல்டர் ஏற்றி அடிக்கிறோம். அப்பர் பிளாக் என்ன பண்ணுவோம், ஹிப்பை கொண்டு வந்துட்டு தான் மேலே தூக்கணும். செங்குச்சோ புரிஞ்சா? மோத்தோதாச்சிக்கு என்ன சொன்னேன், இது middle செங்குச்சோக்கு lower black upper black. ஓகேவா? இதோட கிளியரா? சீக்கோதாச்சிக்கு வந்து நைஃப் அண்ட் பிளாக் போகலாம், லோயர் பிளாக் போகலாம். புரியுதா? இது என்ன பண்ணும் சரி, நான் 50-50 போமா, இதே சேம் ஹைட்லாம் போகணும். நீ எந்த கட்டாக பண்ணாலும் என்ன பண்ணும், நீ 4 டெக்னிக் பண்ணாலும் சரி, 5 டெக்னிக் பண்ணாலும் இதே சேம் ஹைட்லாம் தான் என்ன பண்ணுவோம் போகணும். இப்படி எந்திரிச்சு மாறி உட்காந்துன்னா கட்டாக டான்ஸ் மாதிரி ஆயிரும். இப்போ இருக்கேன்னா இதே சேம் ஹைட்டில் தான் போகணும். இது பேர் என்னது, சீக்கோதாச்சி. நைஃப் அண்ட் பிளாக் போறியா, இதில் என்ன பண்ணலாம், லோயர் பிளாக் போகலாம். இது 3rd. அடுத்து நேக்கோதாச்சி. நேக்கோதாச்சி வந்து நீ நடந்து மட்டும் பழகிருக்க. சரியா? உங்கள்கிட்ட வந்து இந்த நேக்கோதாச்சி வரல. இது என்ன பண்ணுவோம், நைஃப் அண்ட் பிளாக். நேக்கோதாச்சிக்கு என்னது, நைஃப் அண்ட் பிளாக். இது மேலே அப்படியும் பிளாக் பண்ணலாம், கீழே பிளாக் பண்ணலாம். கீழே பிளாக் பண்ணல, கால் டோ மட்டும் வச்சா போதும். இதே நீ கையில் பண்ணும்போது ஃபுல் வெயிட் இதில் இதில் வந்தால் போதும். இது முன்னாடி பிளாக், இது மேலே பிளாக். புரிஞ்சா? இது ஒரு 4. மொத்தம் எத்தனை இருக்குது, 14. மோத்தோதாச்சி வித் மிடில் பஞ்ச், செங்குச்சோல லோயர் பிளாக் அப்பர் பிளாக், சீக்கோதாச்சியில் நைஃப் அண்ட் பிளாக்கும் லோயர் பிளாக்கும், நேக்கோதாச்சிக்கு நைஃப் அண்ட் பிளாக் மேலேயும் கீழேயும். புரிஞ்சா? டெமோ என்னென்ன சொல்லி கொடுத்தீங்க, கழுத்து பிடிச்சி சொல்லிட்டுனா காலர் பிடிச்சி
பின்னாடி இப்படி பிடிச்சா அரையே வந்தா இப்போ ரெண்டு 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 வாட்டி செய். நான் கமெண்ட் பண்ண செய். ரெண்டு இப்படி பிடிச்சாங்கன்னா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஜம்ப் பண்ணி இந்த அகலமான இடத்துல பண்ணுவோம். நெக்கு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இடத்துல டக்குன்னு வராது. அதனால் என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் இதையும் யூஸ் பண்ணணும். ஃபுல்லாமே நம்மளால் கலத்தி பண்ணாலும் அடித்தா மட்டும் முடியும்னு சொல்லி யோசிக்க கூடாது. இதையும் வேலை கொடுக்கணும். ஜம்ப் பண்ணி லூஸ் பண்ணணும். கை என்ன பண்ணுவோம்? ரிலீஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கை என்ன பண்ணுவோம்? விட்டுட்டு இன்னொரு கையை முறுக்கி கிக் பண்ணணும். இந்த இடத்துல ஜாயின்ல சரியா? நம்மளோட முதுகு ஜாயின் ஆகல இந்த இடத்துல கிக் பண்ணணும். அடிச்சு முடிச்சிடும். தட்டி விட்டுனா கிக் பண்ணி கையை பிடிச்சி சொல்லுங்க. எந்த கையை பிடிச்சாலும் சரி. இப்போ இப்போ லெஃப்ட் சீக்கிரம் வச்சுக்கோ. லெஃப்ட் வைக்க என்ன பண்ணுவோம்? கையை உள்ளே விட்டு தான் பிளாக் பண்ணுவோம். உன்னோட சுண்டல் பக்கம் தான் பிளாக் பண்ணுவோம். இந்த கையில் பண்ணாலும் சரி இந்த கையில் பண்ணாலும் என்ன பண்ணுவோம்? சுண்டல் பக்கம் தான் பிளாக் பண்ணுவோம். பிளாக் பண்ணிட்டு கையை பிடிச்சி ஒரு கிக் பண்ணுவோம். மைக்ரி அடிக்கக்கூடாது அடிக்கிறது விடுதுன்னா இப்படி இந்த இடத்த வச்சு அடிக்கிறது. பாதமா முதல் படம் நீங்கள் ஜென்ரலாக படம் மொட்டி வச்சு அடிக்கிறது. இது கராத்தே டெக்னிக். இப்போ இதுவும் கராத்தே டெக்னிக் தான், இதுவும் கராத்தே டெக்னிக் தான். சரியா? மேலே ஏய் கவனி அடிச்சு ஒரு மைக்ரி முன்னாடி இருக்கணுமா பின்னாடி ஓடி வந்துட்டவர் கூப்பிட வர மாட்டேன். கவனி எந்த காலையில வச்சு அடிக்க வரலாம். சரியா? யாருமே இந்த இடத்துல ரோபம் மதிப்புல யாரும் அடிக்க மாட்டாங்க. எப்படி வந்து அடிக்கல காலத்துக்கு இஷ்டம் வந்தா அது மாதிரி அதுக்காக இந்த கை வந்தால் இந்த கால் தான் வரணும், இந்த கை வந்தால் இந்த கால் தான் வரணும் கிடையாது. கோவம் வரல எந்த கை வேணா வரும், எந்த கால் வேணா வரும். அது மாதிரி என்ன பண்ணா அடிக்கிறது அடிச்சுட்டு பின்னாடி தட்டி விட்டு என்ன பண்ணுவோம்? கீழே விழுந்து பஞ்ச் பண்ணுவோம். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால ஆப்போனண்ட் என்ன பண்ணக்கூடாது? கீழே விழுகாம பழகுறோம். மித்தபடி ஜென்ரலாக ஒரு ஃபைட் பண்ணால் கீழே விழுந்து என்ன மண்டை உடம்பு நமக்கு என்ன என்ன பண்ணேன்? ஃபேஸ் பஞ்ச். சரியா? ரெண்டாவது பின்னாடி கீழே ரிவர்ஸ் பஞ்ச். இதை நீ முன்னாடி இந்த இடத்துல நீங்கள் அடித்தாலும் சரிதான். அவள் திரும்புகிற டயத்தில் நீ முதுகில் அடித்தாலும் பாயிண்ட் தான். இது ஃபேஸ் பஞ்ச் ரிவர்ஸ் பஞ்ச். அதுக்கடுத்து மேற்பாதத்தை வச்சு அடித்தா மவாஸ்கிரி, உள்பாதத்தை வச்சு அடித்தா உராமவாஸ்கிரி. நானாச்சா? ஃபேஸ் பஞ்ச் ரிவர்ஸ் பஞ்ச் மவாஸ்கிரி உராமவாஸ்கிரி. அந்த மைக்ரி சொல்ல மைக்ரியும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அண்டர் 14 இயர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. கராத்தே பொறுத்தளவு என்ன பண்ணக்கூடாது? 14 வயசு கீழே. நீங்கள் ஃபுல்லாமே அண்டர் 14 தான். 9th மேலே தான் 14 வயசு மேலே இருப்பாங்க. சரியா? இந்த மைக்ரி வந்து என்ன பண்ணக்கூடாது? யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவலில் யூஸ் பண்ணிக்கலாம். லோக்கல் மீட்லாம் என்ன பண்ணக்கூடாது? யூஸ் பண்ணக்கூடாது. இது மைக்ரி 5. இது சொல்லிட்டு ஞாபகம் 2 நிற்க சொல்லிட்டுனா 5. அதுக்கடுத்து கால் முன்னாடி. அதுக்கடுத்து டபுள் டாப் சொல்லிட்டுல இந்த கீழே தட்டி விட்டு என்ன பண்ணும்? காலை மேலே எது சொல்லுதுன்னா நின்றுட்டு அடித்தோடனே மேலே எதுவும். இது நம்ம அடிக்கவும் தெரிஞ்சதுனால பேலன்ஸ் இருக்கா. இதே ஃபைட் என்ன பண்ணுவாங்க? அவங்களும் பேலன்ஸ் இல்லாமல் முன்னாடி ஜம்ப் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அந்த டயத்தில் நீ கீழே கூட இப்படி டேப் பண்ணி என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக கீழே விடுவாங்க. இது ஒன்று. இது டபுள் டேப்பிங். அதுக்கடுத்து ரவுண்ட் கிக். கவனிப்பா, ரவுண்ட் கிக் போன வருது இல்லை? பின்னாடி கால் என்ன பண்ணணும்? கொண்டு வந்து ரவுண்ட் பண்ணணும். அவுட் கிக். இந்த இதுலேருந்து எங்கே போகிறோம்? இப்படி கொண்டு வருமா? ஆஃப் பண்ணி வருதா? புரியுதா? உனக்கு தெரியாதுக்காக ட்ரா பண்ணுறேன். இது வச்சரை என்ன பண்ணும்? முன்னாடி கலத்துக்கு இப்படி கிக் பண்ணி நீட்டணும். இது பேர் ரவுண்ட் கிக். இதுதானே சொல்லிட்டு இது ஃபுல்லாக ஃபைட்டு. எல்லாமே கிளியரா? இப்போது கட்டாமட்டு ஒரு வாட்டி செஞ்சு காமிச்சிருக்கோம். லைன் நில்லு.